Hello guys, welcome to my YouTube channel. This is Prem, the Vegh rider ownership experience. So this is a part 2. In the part 2 la வந்து நான் இதுவரைக்கும் என்னென்ன பார்ட்ஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதோட காஸ்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. பிரேக் பேட்ஸ், இது வந்து 4th பிரேக் பேட் ரன்னிங், தட் இஸ் ஸ்டாக் பிரேக் பேட், replacement 1, replacement 2 and replacement 3. ஸோ ஈச் வந்து ஒரு 30,000-40,000 நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைஃப் நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த 4th one which is running and is really doing very well. ஸ்பார்க் பிளக் வந்து as per the schedule of Honda every 3,000க்கு க்ளீன் பண்ணணும், 9,000 ரீப்ளேஸ் பண்ணணும். பட் நான் 30,000 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் பிளக் வந்து OE ஸ்பார்க் பிளக், தட் இஸ் த ஒரிஜினல் ஹோண்டா ஸ்பார்க் பிளக். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இரிடியம் ஸ்பார்க் பிளக் போனேன். நான் இட் இஸ் பெர்ஃபார்மிங் ரியலி குட். ஸோ இது வந்து ஒரு 4th ஸ்பார்க் பிளக் விச் இஸ் ரன்னிங். ஏர் ஃபில்டர் வந்து பிஃபோர் இட் வாஸ் ஒன்லி பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர். ஸோ இது வரைக்கும் பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் த ஹோண்டா இட் செல்ஃப் சேஞ்ச் டு விஸ்கஸ் ஏர் ஃபில்டர். விஸ்கஸ் ஏர் ஃபில்டர்னாக்கா இந்த பேப்பர் ஏர் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஆயில் கோட்டட் வந்திருக்கும். ஸோ ஆயில் கோட்டிங் இருக்கிறதுனால இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மாறுறதை விட நீங்கள் வந்து 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 6 to 7 ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து த 3rd which is running right now. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டாக் சேஞ்ச் ப்ராக்கெட் இருந்தது. த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட் அண்ட் ஸோ நல்ல லைஃப் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐ வென்ட் டு ஒரிஜினல் ஹோண்டா சேஞ்ச் ப்ராக்கெட். தென் அகெயின் த நெக்ஸ்ட் சேஞ்ச் ப்ராக்கெட் which is running right now. டயர்ஸ் வந்து MRF Zapper stock tires which was with the Honda Unicorn. பட் என்ன ஒரு விஷயம்னாக்கா அதில் வந்து டியூப் டயர். ஸோ டியூப்ல வந்து உங்களுக்கு அந்த டஃப் அப் டியூப் அப்படின்வாங்க. ஸோ டஃப் அப் டியூப் வந்து இட்ஸ் ஹோண்டாஸ் டெக்னாலஜி. பிட்வீன் த டயர் அண்ட் த டியூப் there will be one gel. எப்போ பஞ்சர் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ஜெல் வந்து அந்த ஹோல்ஸ் it will close, பட் யூ நீட் டு ரிப்பேர் த பஞ்சர். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த டயர் வந்து ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்தது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் ஹேவ் ரீப்ளேஸ்ட் இட் அட் 70,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஐ ஆப்டட் ஃபார் த டியூப்லெஸ் டயர். ஸோ டியூப்லெஸ் டயர் இப்போ வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 70,000லேருந்து இப்போ வந்து 1,05,000 ஓடி இருக்கேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் ரியலி குட். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ டயர்ஸ் வந்து செகண்ட் டயர் ரன்னிங், தட் இஸ் ஸ்டாக் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இன்ஜின் வந்து எனக்கு ஒரு 84,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்தது. அட் 84,200 கிட்ட ஓட்டும் போது லைட்டாக அந்த ஒயிட் ஸ்மோக் வந்தது. ஸோ ஐ டுக் இட் டு மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் கார்த்திக். ஸோ அவர் தான் என்னோட பைக் வந்து எக்ஸ்பர்ட்டாக இந்த 12 இயர்ஸ்க்கு அவர் தான் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட காட்டும்போது ஹெட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. உள்ள வந்து சிலிண்டர் கம்பஷன் சேம்பரில் வந்து ஆயில் இருந்தது. தென் ஹி வாஸ் டெல்லிங் நோ தேர் இஸ் ஸ்கோரிங் இந்த இன்ஜின் சிலிண்டர், ஐ வில் கிவ் யூ 2 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னார். அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து the original Honda cylinder kit has to be replaced. இன்னொன்று வந்து சிலிண்டர் ரீபோர் பண்ணிட்டு then we can start using it. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்க போனோம்னா both are good. கார்த்திக் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரிஜினல் கிட்டே போட்டு பெஸ்ட் டு கோ ஃபார் த நியூ கிட் இட்ஸ். ஸோ அது வந்து இன்னொரு 50-60,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் it will last. ஸோ ஐ டிசைடட் ஓகே லெட் வி கோ ஃபார் த நியூ சிலிண்டர் கிட் இட்ஸ். சிலிண்டர் கிட்டில் வந்து என்ன வரும்னா, சிலிண்டர், த பிஸ்டன் ரிங்ஸ், கனெக்டிங் ராட், ஹெட்செட்டில் வந்து உங்களுக்கு யூ கெட் camshaft, valves, rocker arms, valve gates இருக்கு இல்லையா, அது டைமிங் செயின் ஆல்சோ. ஸோ அது கூட ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலி இன்ஜின் ஓப்பன் பண்ணதுனால we replaced all the bearings inside the engine also. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ரன் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் வெரி ஸ்மூத் அண்ட் ஆஸ் இஃப் இட் இஸ் வெரி நியூ பைக். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தட் இஸ் அபவுட் த இன்ஜின். மிஸ்டர் கார்த்திக், ஸோ நான் வந்து கார்த்திக் அண்ணா தான் போடுவேன். ஸோ கார்த்திக் அண்ணா வந்து இஸ் வெரி வெரி மச் எக்ஸ்பர்ட் இந்த இன்ஜின் லெவல் சர்வீஸ் ஆல்சோ. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா சிப் லெவல் சர்வீசிங் இந்த மதர் போர்ட் லெவல் வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பைக்கில் வந்து ஒரு இன்ஜின் லெவல் வரைக்கும் எல்லாமே பண்ணுவார். ஸோ கார்த்திக் அண்ணாவோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பைக்கும் சர்வீஸ் பண்ணணுனாக்கா டில் த இன்ஜின் லெவல் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் கெட் இட் டன் வித் ஹிம். பட் என்ன இன்னொரு விஷயம்னாக்கா, இவர்கிட்ட வந்து ஹோண்டா எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸாக இருந்தது வந்து இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டாக பண்ணிட்டாரு. ஸோ ஹோண்டா ஸ்டில் ஹி டேக்ஸ் இன்னொரு டிவிஷனில் எடுத்துன்னு போயிட்டு என்னோட வண்டியை வந்து அங்கே சர்வீஸ் பண்ணுவார். அண்ட் இப்போ ராயல் என்ஃபீல்ட் இட்ஸ் ரன்னிங் ரியலி குட் கைஸ். ஏதோ ராயல் என்ஃபீல்ட் பைக் சர்வீஸ் பண்ணணும்னா நீங்கள் கார்த்திகனா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். Okay, right. And next was the battery. This is the 3rd battery which is running. So one is the stock battery 5 years வந்தது, the replacement battery 1 and அது ஒரு 5 years வந்து இப்போ replacement battery 2 which is running 2.5 years கிட்ட ஆயிருக்கு. Then recently ஒரு சின்ன ரிப்பேர் வந்தது. So that is the master cylinder, full master cylinder with the reservoir and the liver itself நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். மாஸ்டர் சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜாம் ஆகிட்டு இருந்தது just last ஒரு 1 month back. So I replaced it with another original Honda master cylinder kit. So that comes with the master cylinder with the reservoir and our liver. So அதை வந்து replace பண்ணேன். Now it is working really fine.
Clutch வந்து it came up to 84,000 kilometers when I did the engine work. So அதுக்கப்புறம் வந்து I went for the first replacement at 84,000 and இப்போ வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாம் கிளச் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. கார்த்திக் சொன்னார், ஸோ யூ கேன் ரன் ஃபார் another 4,000 or 5,000 kilometers. பட் இல்லை, இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண தேவை இருக்காது அப்படின்னா. ஸோ இன்ஜின் ரெடி பண்ணும்போது ஒரே வட்டி சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதோட டோட்டல் பேஸ்கெட் காஸ்ட் வந்து இது வரைக்கும் நான் ஒரு 30,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஒன்லி ஃபார் த பார்ட்ஸ், நாட் ஃபார் த ஜென்ரல் சர்வீஸ் ஆர் த ஆயில் சேஞ்ச். அதில் பார்க்க போனால் அது செப்பரேட் ஆகும். ஸோ அதையும் பார்க்கலாமா? பைக் டெலிவரி எடுத்ததுலேருந்து ஐ கேவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் வந்து கார்த்திகன் தான் கொடுத்தேன். அண்ட் கார்த்திகன் வந்து எவ்ரி 3,000 kilometers ஆர் 3 months ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிடுவார். அண்ட் இட் இஸ் ரன்னிங் ஒன் ரியலி குட். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஒரு பிரேக் டவுன் கிடையாது பைக்கில். ஸோ 20,000 kilometers வரைக்கும் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் 20,000 kilometers எவ்ரி 5,000 பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தட் இஸ் 25,000, 30,000, 35,000, 40,000 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல பண்ணிட்டு போனேன். And every 5,000 will be the general service, but every 10,000 will be the oil change. So என்னோட பைக்ல வந்து after 20,000 kilometers every 10,000, that is 30,000, 40,000, 50,000, 60,000 kilometers அந்த மாதிரில தான் நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணேன். because I was using the fully synthetic engine oil. ஸோ இதில் வந்து 10W40 கிரேட் சிந்தட்டிக் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வென்ட் டு த ஷெல் ஷாப். அங்கே வந்து ஆயில் வாங்கலான்ற போது அந்த பர்சன் வந்து he was telling சார் இது வந்து ஒரு 6,000 kilometers வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன், அகேன் பார்த்தீங்கன்னா ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் செக்கிங் த ஆயில் ஆஃப்டர் 5,000 kilometers. எவ்ரி 1,000 kilometers நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருக்குது ஆயில் குவாலிட்டி, the viscosity எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கார்த்திகன் was telling it was fine, going on well. So keep driving it அப்படின்னு every 1,000 kilometers. So that is 6,000, 7,000, 8,000, 9,000 kilometers. Then 10,000 kilometersல வந்து I thought okay 10,000 ஒரு மார்க்கை வச்சுக்கலாம், will try to replace ன்னு சொல்லி கார்த்திகன்கிட்ட போனேன். will change it off at every 10,000 அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போதுலேருந்து நம்ம ஒரு every 10,000 kilometersக்கு ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் த இன்ஜின் ஆயில். ஏன்னா இன்னொன்று வந்து சிந்தட்டிக் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஆயில் ட்ரெயின் இன்டர்வல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். And the quality, the viscosity will remain very good and the performance will be very sporty. And நீங்கள் அடிக்கடி சிட்டியில் ஓட்டும் போது இங்கே the stop and go traffic இருக்கீங்களா, synthetic oil வந்து it will work really good in city. And when you're going on the highways அந்த smooth riding feel வந்து உங்களுக்கு ரியலாக தெரியும். ஸோ இது வரைக்கும் ஜென்ரல் சர்வீஸ் அண்ட் ஆயில் ஆல் புட் டுகெதர் கிட்டத்தட்ட ஒரு 24,000 to 25,000 rupees நான் செலவு பண்ணியிருக்கேன் for this 12 years. And the overall the spares cost வந்து கிட்டத்தட்ட ஒரு 32,000 rupees நான் செலவு பண்ணியிருக்கேன். So when we come to the fuel வந்து I regularly use the normal fuel. I don't go for any much of the power, the speed or something. ஸோ நார்மல் ஃபியூல் யூஸ் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் நான் ஃபியூலுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்க்க போனோம்னா இட் இஸ் அரௌண்ட் 1.5 lakh கிட்ட நான் ஃபியூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1,05,000 kilometers ஓடி இருக்கு வண்டி. ஸோ அதை வந்து டிவைடட் பை 50 kilometers fuel efficiency ஆவரேஜாக அப்படி எடுத்துனோம்னா வித்தின் சிட்டி அண்ட் ஹைவேஸ் கூட சேர்த்து 2,100 liters வரும். ஸோ நீங்கள் ஆவரேஜ் ஃபியூல் நீங்கள் ப்ரைஸ் கம்மியானாலும் ஜாஸ்தியானாலும் சரி நீங்கள் மினிமம் ஒரு 70-75 rupees போட்டுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் வந்து 1,50,000 கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து when I purchased it was around 70,000 rupees. ஃபியூல் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது இட்ஸ் double that. ஸோ கைஸ் that's about the maintenance and service of my Honda Unicorn. ஸோ இது வரைக்கும் இந்த 12 years and 1 lakh kilometers வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வண்டி மேலே அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித் த பெல் ஐகான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ see you, bye bye, take care, please stay home, stay safe and stay healthy.